முதல் நிலை, இயேசு தீர்வையிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறருக்கு அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் என்று முடிந்த இயேசுவே, பிறரை தீர்ப்பிடுவதில் நீதிபதிகளாகவும் எங்களை பிறர் தீர்ப்பிடும்போது வழக்கறிஞர்களாகவும் மாறி விவாதம் செய்கின்றோம். பிறர் குறைகளை மட்டும் பெரிதுபடுத்தும் நாங்கள் முதலில் எங்கள் குறைகளை கண்டு வாழ்க்கை பாதைகளை திருத்தி அமைத்துக் கொள்ள, பிறருக்கு தீர்ப்பு எழுதும் பண்பினை மாற்றிக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுநாதர் பாரமான சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்களுக்காய் பாரமான சிலுவையை சுமந்த அன்பு இயேசுவே, உறங்காத இரவுகள் முதியோர்களுக்கு சுமை, நிறைவேறாத ஆசைகள் இளைஞர்களுக்கு சுமை என வாழ்வில் ஆயிரம் சுமைகள். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை நினைத்து வீணடிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்தவர்களாய் அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கும் வாழ்க்கை பயணத்தில் எங்கள் அன்றாட சுமைகளை சுமந்து செல்ல, கடந்து செல்ல, நடந்து செல்ல நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பயணத்தில் எங்களுக்காக முதல் முறை கீழே விழுந்த அன்பு இயேசுவே, எங்களை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளையே வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாய் விழுந்து கிடக்கும் விட்டில் பூச்சிகளாய் மட்டும் நின்று விடாமல் வளர துடிக்கும் பட்டுப்பூச்சிகளாய் வீழ்ந்தாலும் பிறரால் வீழ்த்தப்பட்டாலும் உடனே எழுந்து நடக்க நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை, இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பயணத்தில் தன் தாயை சந்தித்த அன்பு இயேசுவே, அன்பு என்ற ஆகாயத்தின் உச்சத்தை ஆரவாரமின்றி தொடுபவள் தான் அம்மா. கலப்படமில்லாத அந்த அம்மாவின் பாசத்தை எங்களை கருவறையில் மட்டுமல்ல, மடியிலும் தோளிலும் மார்பிலும் சுமந்த தாயின் தியாகத்தை அருகில் இருக்கும் போதே அள்ளிக்கொள்ள, அவள் பாசத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை, இயேசுநாதர் சீமோனால் உதவி செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பயணத்தில் சீமோனால் உதவி செய்யப்பட்ட அன்பு இயேசுவே, உயிர் பிரிந்தாலும் செய்த உதவி மறைந்து போகாது என்பதை நாங்கள் புரிந்தவர்களாய் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்து மனிதர்களாகவும், சீமோனை போன்று தெரியாதவர்களுக்கு உதவி செய்து கடவுள்களாகவும் வாழ நல்வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய முகம் வெரோனிகாவால் துடைக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகாவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் நின்று வேடிக்கை பார்ப்பவருக்கும் விமர்சனம் செய்பவருக்கும் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இடமில்லை என்பதை புரிந்தவர்களாய், நின்று வேடிக்கை பார்ப்பவர்களாய் இல்லாமல், பிறரை விமர்சனம் செய்பவர்களாய் இல்லாமல், அயலாரின் துயர் துடைக்க வெரோனிகாவை போல் விரைந்து சென்றிட நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுந்த இயேசுவே, விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்க செல்லும் நாங்கள் முடியும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் விழும் மனித பலவீனத்திலிருந்து எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை. இயேசுநாதர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுகை கூட ஒரு அழகான கவிதையானது எருசலேம் மங்கையரின் கண்ணீர் துளிகளால். அன்பு இயேசுவே, உன் வாழ்வில் அழுகை என்பது புதிதல்ல, அழ வைப்பவர்கள்தான் புதிது. ஆறாத காயங்களுக்குத்தானே அழுகை வரும். ஆராய்ந்து பார்த்தால் அழ வேண்டியவர்கள் நாங்களே. நாங்கள் செய்த பாவங்களுக்காய், செய்ய தவறிய தியாகங்களுக்காய் கண்ணீரோடு மனம் வருந்த நல்மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசுநாதர் மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கள் பாவ சுமைகளால் மூன்றாம் முறை தரையில் விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றங்கள் வரலாம். அதுவும் இதுவும் எதுவும் எப்போதும் கடந்து போகும். ஆனால் நீர் எங்களை மறந்துவிட மாட்டீர் என்ற இறை நம்பிக்கையோடு எங்கள் பலவீனங்களை கடந்து வாழ்வில் எழுந்து விரைந்து நடக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். பத்தாம் நிலை. இயேசுநாதர் ஆடைகள் களையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்களுக்காய் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, அன்று புது ஆடை எடுப்பதிலும் கூட அன்னை மரியாள் உன் விருப்பத்தை அல்லவா தேடினார்கள். தன்னுடல் கொடுத்து எம்முடல் மறைத்து மானம் காக்கும் மகத்துவம் கொண்ட ஆடைகளை ஆடம்பரங்களுக்காய் பயன்படுத்தாமல்
ஆடைகள் அடிப்படை தேவைகள் என்பதை உணர்ந்து அடக்கமுடன் வாழ நல்லறிவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். பதினொன்றாம் நிலை. இயேசு ஆணிகளால் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்களின் பாவக்கரைகளை கழுவ ஆணிகளால் அறையப்படும் இயேசுவே, கோடாரை கொண்டு மரங்களில் சிலுவை செய்ய கற்றுக்கொண்ட நாங்கள், அதில் ஆணிகளால் உம்மை அறைய துணிந்து விட்ட நாங்கள், எங்களில் ஒருவரையாவது இயேசுவாகிய உம்மை போல் செய்ய அல்லது நாங்களே நீயாக மாற வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைவர் வாழ்விலும் நெடிய உயிர் துடிப்பின் கொடிய முடிவின் மறுக்க முடியாத இறுதி அறிவிப்பாய், விடை இல்லாத விந்தை வினாவாய் வருவதுதான் மரணம். இறுதி பரிசாய் எனக்கு கிடைக்கவில்லையே என பிறரை பார்த்து பொறாமைப்பட வைக்காத ஒரே பொக்கிஷம்தான் மரணம். சிலுவையில் மரிக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே, இந்த மரண ஆசானிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள, எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். பதிமூன்றாம் நிலை. இறந்த இயேசு அவர் தாயார் மடியில் வளர்த்தப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை என்ற உயரிய பாடத்தை கற்றுத்தந்த வியாகுல அன்னையின் மடியில் துயில் கொள்ளும் இயேசுவே, உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தந்து வாழும் தெய்வமான வியாகுல அன்னையின் வியாகுலங்களுக்கு எங்கள் அன்றாட வாழ்வில் விடைக்கான வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமேன். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடலுக்கும் உயிருக்கும் உண்டான உறவு முடிந்த பின் வந்து சேரும் இடம் கல்லறை. வாழும் இதயங்கள் வாழ்ந்த இதயங்களை தேடி வரும் இடம் கல்லறை. தேடி தேடி கண்டவை எல்லாம் தேவையற்றதாய் தோன்றும் இடம் கல்லறை. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, கருவறை இருளுக்கும் கல்லறை இருளுக்கும் நடுவில் இருக்கும் வெளிச்சமே எங்கள் வாழ்க்கை என்பதை அறிந்து வாழ்க்கை பாடங்களை புரிந்து நாங்கள் புதைக்கப்படுவதற்கு முன் எங்கள் லட்சிய கனவுகளை புதைத்து விடாமல் அவைகளை அடுத்த தலைமுறைகளுக்காய் விதைத்து விட்டு செல்ல
வரம் தாரும், அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற கடவன. ஆமீன்.